வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்துப் பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் கனவு நிலை உரைத்தல். குறள் 1215. நனவினால் கண்டதூம் ஆங்கே கனவும்தான் கண்டபொழுதே இனிது. நனவினால் கண்டதூம் ஆங்கே கனவுந்தான் கண்டபொழுதே இனிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். முன்பு நனவில் கண்ட இன்பமும் அப்பொழுது மட்டும் இனிதாயிற்று. இப்பொழுது காணும் கனவும் கண்டபொழுது மட்டுமே இன்பமாக உள்ளது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நனவில் உண்மை விளக்கத்தை கண்டபோது இனிதாக இருந்தது. அதுபோல கனவிலும் அந்த உண்மை விளக்கத்தை பெற்று நான் சாகா நிலையை அடைவது போல் கண்ட கனவும் இன்பம் அளித்தது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நனவில் உண்மை விளக்கத்தை கண்டபோது இனிதாக இருந்தது. அதுபோல கனவிலும் அந்த உண்மை விளக்கத்தை பெற்று நான் சாகா நிலையை அடைவது போல் கண்ட கனவும் இன்பம் அளித்தது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.